السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اجتنبوا كثيرا من اللن إن بعض اللن إثم إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أول العبادة الصمت أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது கவனமாக இருக்க வேண்டிய 10 விஷயங்களை இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். 10 விஷயங்களையும் இந்த உரையிலே சொல்லிவிடுவது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக 3 விஷயங்களாக ஒரு 3 பார்ட்டாக 3 பகுதிகளாக பிரித்து இந்த பயானுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களிலே மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, எப்பொழுதும் விழிப்புணர்வோடு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். தன்பீஹுல் காஃபிலின் என்கின்ற கிதாபிலே ஒரு 10 வகையான விஷயங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாகவே அந்த 10 விஷயங்களையும் சொல்கிறார்கள். அந்த 10 விஷயங்களும் குர்ஆனிலே மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்ட, நமக்கு உபதேசமாக அமைந்த ஒரு 10 விஷயங்களை அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். அந்த 10ல் 3 விஷயங்களை இன்ற உரையிலே பார்க்க இருக்கின்றோம். நாம் கவனமாக இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் ஹிஃபுலுல் லிசானி, நாவை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவை தவறான விஷயங்களை பேசாமல், பொய் பேசாமல், புறம் பேசாமல், கோள் பேசாமல், யாரையும் எந்த விதமான தீய வார்த்தைகளையும் வன் சொற்களையும் நாம் பேசாமல் நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும். இந்த நாவை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் என்பது கோபமான சமயத்துல அல்லது ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் வந்து விடலாம். அந்த வார்த்தையின் மூலமாக கூட நம்முடைய வளமான வாழ்க்கை சிதைக்கப்படுகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நாவை நாம் மிக மிக கவனத்தோடு கவனமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அது நம்மளோடு மட்டும் உடையதல்ல, அது பிறருடைய மனதையும் அது பாதிக்கும். நம்ம ஒரு தீய வார்த்தைகளை பேசினோம் என்றால் அது நம்மோடு மட்டும் நின்று விடுவது கிடையாது, அது பிறரையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தீய வார்த்தைகளை பேசாமல் இருக்க வேண்டும். நீங்க தீய வார்த்தைகளை மட்டும் பேசாம இருந்து பாருங்களேன், உங்களை எல்லோரும் விரும்புவார்கள். உங்களோடு பழகுபவர்கள், உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களையும் நேசிப்பார்கள். ஏன், இறைவன் கூட உங்களை தான் நேசிப்பான். நீங்க தவறான வார்த்தைகளை பேசலையா, வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துகிறீர்களா, அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் கேட்பார், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் எது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அஸ்ஸும்து, அமைதியாக இருப்பது என்று சொன்னான். அமைதியாக இருப்பது. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச முடியவில்லையா, அதற்கு நம்முடைய நாவு இடம் கொடுக்கவில்லையா, நம்ம மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருப்பதும் ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலில் இபாதத்தி அஸ்ஸும்து, முதலாவது இபாதத்தை வாய் மூடி அமைதியாக மௌனமாக இருப்பது என்றார்கள். அதனால் அதிகமான வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை பேசாமல் நம்முடைய நாவை கவனத்தோடு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் என்பவர், ஒரு அழகான முஃமின் என்பவர், அவர் தவறான வார்த்தைகளை பேச மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார், யாரையும் இழிவாகவோ அல்லது புறம் பேசவோ அவருடைய நாவு இன்றைக்கும் இடம் கொடுக்காது. ஒரு நல்ல முஃமினுடைய தன்மைகளிலே முதலாவது தன்மை, அவருடைய நாவை அவர் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் முதல் விஷயமாகவே இதை சொல்கிறார்கள். இந்த நாவின் மூலமாக நிறைய நலவுகள் இருந்தாலும் இந்த நாவின் மூலமாகவே நிறைய தீமையான விஷயங்களும் நிகழ்கின்றது. எனவே நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டிய, எப்பொழுதும் விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் ஹிஃபுலுல் லிசானி, நாவை பாதுகாப்பது. இரண்டாவது சூஉல் லன்னி, பிறரை தீய எண்ணங்கள் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், பிறரை தீய எண்ணங்கள் மூலமாக இவர் அப்படி இருப்பாரோ இல்லது இப்படி இருப்பாரோ என்கின்ற அந்த தீய எண்ணம், தீய நீயத் நம்முடைய உள்ளத்துல வரக்கூடாது. எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நம்மளை விட சிறந்தவர்கள் என்று நாம் தாழ்வாக நடக்க வேண்டும் ஒழிய யாரையும் நாம் நம்மை விட தாழ்வானவர்களாக நாம் எண்ணக்கூடாது. ஒரு மனிதரை நாம் பார்க்கின்றோம், வயதானவரை பார்க்கின்றோம் என்றால் நம்மை விட இவர் நன்மையிலே முந்தி சென்று விட்டார், நம்மை விட நன்மையிலே இவர் முந்தி சென்று விட்டார் என்றுதான் எண்ண வேண்டுமே ஒழிய அதை விட்டு அவர்களை இழிவாகவோ அல்லது அவர்களை தரம் குறைவாகவோ எண்ணக்கூடாது. சரி, இரண்டாவது விஷயம், பிறரை தீய எண்ணம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது, பிறரை கேலி செய்யாமல் இருக்க வேண்டும். யாரை பார்த்தும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் கேலி செய்யக்கூடாது. யாரையும் கேலி செய்யாமல் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் கேலி செய்வதென்பது, இந்த பரிகாசம் பண்ணுவது என்பது, அது காஃபிர்களுடைய தன்மைகளிலே ஒன்று, அது இறை மறுப்பாளர்களுடைய தன்மைகளிலே ஒன்று. யாரை பார்த்தும் இந்த முஃமின் என்பவர்கள் இந்த சமுதாயத்திலே யாரை பார்த்தும் இழிவாகவும் கேலி செய்யவும் கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ரொம்பவும் கேலி செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல் உருவாக்குனாங்க. அல்லாஹ் கப்பலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களை கொண்டு ஈமான் கொண்டவங்களும் கப்பல் கட்டினாங்க. உடனே அந்த கூட்டத்தார்கள் எல்லாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார்களாம், என்ன நூஹே, மணல்ல கப்பலை ஓட்ட போறீங்களா? ஏன்னா இருக்கிற இடம் மணல் பிரதேசம், மணல்ல போய் நீங்க கப்பல் ஓட்ட போறீங்களா, கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் அவர்களை கேலி செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். கடைசியிலே அல்லாஹ் வெள்ள பிரளயத்தை உண்டாக்கும் பொழுது அப்பொழுது தெரிந்ததான் இவர்கள் எதற்காக வேண்டி கப்பலை செய்தார்கள் என்று. அவர்கள் கேலிக்காக கேட்டார்கள், கேலி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னான். எனவே இந்த கேலி செய்வதென்பது, பிறரை இழிவாக பேசுவதென்பது, பிறரை இழிவாக நினைப்பதென்பது, அது மாற்று மதத்தினர்களுடைய, அது நம்முடைய பண்பு கிடையாது, அது நம்முடைய தன்மை கிடையாது. எனவே இந்த மூன்று விஷயங்கள், ஒன்றாவது நம்முடைய நாவிலே நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பிறரை எண்ணுவதிலே, பிறரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, எண்ணும் பொழுது நல்ல விதமாக எண்ண வேண்டும், அதிலே கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, யாரையும் கேலி செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். வல்லர் ரஹ்மான் அல்லாஹ் இந்த மூன்று தன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கவனத்தோடு நாம் அணுகக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.